தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 23வது வாரம் வியாழன்கிழமை. பகைமையை வேறறுப்போம். முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலக நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. பகைமையை கொண்டே அவர்களை நாம் துரத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இயேசு கற்றுக் கொடுக்கின்ற பாடமோ மாறுபட்டது. இந்த உலகத்தின் பார்வையிலே மாறுபட்டதாக இருக்கின்றது. காரணம், இந்த உலகம் அறிவை பயன்படுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்தை போட சொல்வதை போல மனிதன் அறிவை பயன்படுத்துகின்ற பொழுது அவனுக்கு இருமாப்பு உண்டாகின்றது, நான் என்கின்ற அகந்தை உருவாகின்றது. இது மனிதர்களிருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிறர் செய்கின்ற சிறிய தவறுகளை கூட பெரிதாக பார்த்து பகைமையை, வெறுப்பை, வைராக்கியத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் வளர்கின்ற பொழுது என்ன ஆகின்றது? பழி உணர்வு, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கின்ற பழி உணர்வு அவருடைய உள்ளத்திலே ஊன்ற ஆரம்பிக்கின்றது. மாறாக இந்த பகையை வெறுக்க வேண்டுமெனில், பகைமையை வேறு இருக்க வேண்டுமெனில் இறைவன் சொல்லிக் கொடுக்கின்ற முதலாவதாக அன்பை பயன்படுத்துங்கள். பவுல் சொல்கின்றார், அன்பு உறவை வளர்க்கக்கூடியது, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் என்கிற வார்த்தையின் பிரகாரம் நாம் அன்பை ஆயுதமாக பயன்படுத்துகின்ற பொழுது நம்மை துன்புறுத்துகின்றவர்களை நம்மால் திருத்த முடியும். பகைவின் வழியாக அல்ல, வெறுப்பின் வழியாக அல்ல, உறவின் வழியாக திருத்த முடியும். அத்தகைய வாழ்வு வாழத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எப்படி? கிறிஸ்து இயேசுவை அணிந்து கொள்வதன் வழியாக. கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற சொல்லி 2 Corinthians 5:17 படிப்பதை போல நாம் புது படைப்பாக மாற்றப்படுவதன் வழியாக பழைய மனிதர்களுடைய இயல்பாக இருக்கின்ற பகைமை, வெறுப்பு, வைராக்கியம், கட்சி மனப்பான்மை, சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள் இவற்றையெல்லாம் கலைந்தெறிந்து விட்டு புதிய மனிதனுக்குரிய இயல்பாக இருக்கின்ற அன்பை அணிந்து கொள்கின்ற பொழுது அதனுடைய பன்முகமாக இருக்கின்ற இரக்கம், மன்னிப்பு, கருணை இவையெல்லாம் நம் வாழ்விலை வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்படி நாம் அதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற பொழுது யோவான் புத்தகம் 13:35 நீங்கள் ஒருவரை அன்பு செய்ததன் வழியாக நீங்கள் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவோம். அப்படி வெளிப்படுத்தி காட்டும்போது நம்முடைய வாழ்வு வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல, பிலிப்பியர் 2:5 படிப்பதை போல கிறிஸ்து இயேசு மனநிலையில் நம்மிலே இருக்க வேண்டும். அந்த மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? 2:3 கட்சி மனப்பான்மைக்கு, வீண் பெருமைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களை விட உயர்வாக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றை அல்ல, பிறரை சார்ந்தவற்றை பற்றிய எண்ணுங்கள் என்று சொல்லுவாரை. இந்த மனநிலை நம்மிலே இருக்க வேண்டும். கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கு முன்மாதிரி காட்டியிருக்கின்றார். பவுல் சொல்வார், கிறிஸ்து உங்களை மன்னிப்பதை போல நீங்களும் ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அளவு கடந்த விதத்திலே அந்த அன்பை வெளிப்படுத்துவது. தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்தார், அவர்களுக்காக செபித்தார், இறைவனும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடினார். அதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டினார். பகைமையை வேறு இருக்க வேண்டுமெனில் தீமைக்கு பதில் தீமை செய்யக்கூடாது. ரோமர் புத்தகம் 12:20 படிப்பதை போல தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வென்றிடுங்கள் சொல்லுவாரே. அதே போல நன்மையின் வழியாக பகைமையை வேறெடுக்க அழைப்பு விடுக்கிறார். அப்படி நாம் நன்மை செய்ய வேண்டுமெனில் எதை செய்ய வேண்டும் என்று ஒரு சில வழிமுறைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், வெறுப்பவர்களிடம் நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்பவர்களுக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து வெறுப்பவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு பகைவர்களை அன்பு செய்து, வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்து, சபிப்பவர்களுக்கு ஆசி கூறி, இகழ்ந்து பேசுபவர்களுக்கு இறைவனிடம் மன்றாடுகின்ற பொழுது நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றோம். திருத்துதர் மொழியில் படிக்கிறோம் அல்லவா? அந்தியோக்கியில் வாழ்ந்த மக்களை பார்த்து மற்றவர்கள் சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. காரணம், அவருடைய வாழ்வு வேறுபட்டதாக இருந்தது. பகைவர்களை மன்னித்தார்கள், தன்னை துன்புறுத்தியவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு நன்மை செய்தார்கள்.
நம்முடைய வாழும் இந்த சூழலிலே, இத்தகைய பகை உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே நம்முடைய வாழும் ஒரு வேறுபட்டதாக இருக்க வேண்டும். அப்படியானால் இயேசு வழிகாட்டுகின்ற இந்த வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும். இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரை போல? நம் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பதை போல. ஒவ்வொரு முறை நாம் தவறுகின்ற பொழுதும், நாம் மனம் வருந்தி வருகின்ற பொழுது நம்மை ஏற்றுக்கொள்கின்ற தந்தை போல நாமும் நம்மோடு இருக்கிற மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து, நாம் செய்யக்கூடாதவை 2. தீர்ப்பளிக்காதீர்கள். தீர்ப்பளிக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது. ஆகவே யாரையும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லி வெளி அடையாளங்களை கொண்டு தீர்ப்பளிக்காதீர்கள். 2வது, கண்டனம் செய்யாதீர்கள். யாரையும் சபிக்காதீர்கள், யாரையும் வெறுக்காதீர்கள், ஒதுக்காதீர்கள் என்று சொல்லி இறைவன் நமக்கு அழைப்பை விடுக்கிறார். இந்த வழிமுறைகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நாமும் பகைமையை வேறறுக்க முடியும். நம்மில் இருக்கின்ற வெறுப்பை, வைராக்கியத்தை முழுமையாக தூக்கி எறிந்துவிட முடியும். அன்பு வாழ்வு வாழ முடியும். உறவை வளர்க்க முடியும். உறவிலே நிலைத்திருக்க முடியும். அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் அழைப்பை பெற்றவர்கள், இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அருட்சார் மண்டலத்தின் வழியாக, சிறப்பாக நற்கரின் வழியாக இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்கின்றவர்கள். அப்படி என்றால் கிறிஸ்து நம்மிலே குடிகொண்டிருப்பதை நம்முடைய சொல்லும் செயலும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இயேசு நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற இந்த வழிமுறைகளை பின்பற்றி பகைமையை வேறெடுப்போம். உறவோடு வாழ்வோம். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். கடவுள் நம் மத்தியிலே வாழ்வார். கடவுள் நம்மோடு இருப்பார். கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசி பெற்ற நாளாக இருக்கும். இத்தகைய கிருபைக்காக ஜெபிப்போம். ஊனையிலின் செயல்பாடுகளாகிய வெறுப்பு, வைராக்கியம், கட்சி மனப்பான்மை, வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுக்காமல் அன்பினால் அனைத்தையும் துரத்தி அடிப்போம். நன்மையால் தீமையை வென்றெடுத்து இறை சான்று பகர்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நற்கருணை